அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம வீட்டு வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே படாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சு கொஞ்ச நாள்லையே முளைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பேஸ்கெட்டுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு ஆப்பிளை வச்சுட்டிங்கன்னா உங்களோட உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அதில் வந்து முளை விட்டுறாது. இந்த டிப்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பனானாஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து 1 or 2 டேஸ்லேயே கருத்து போய் நல்லா பழுத்துரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் பனானா வாங்கிட்டு வந்த உடனே அதோட காம்பு பகுதியில் இந்த மாதிரி ஒரு செலோ டேப்பை நல்லா டைட்டாக ரேப் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே பனானாஸை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பு பகுதி தான் ஃபஸ்ட்டு கருப்பாகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு இந்த மாதிரி டைட்டாக செலோ டேப்பை வச்சு ரேப் பண்ணிட்டோன்னா அந்த பழுக்கிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இதே மாதிரி எல்லா வாழைப்பழத்துலேயும் நல்லா ரேப் பண்ணிவிடுங்க. நீங்கள் செலோ டேப்புக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட காம்பை இந்த மாதிரி டைட்டாக ரேப் பண்ணிடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 2-3 நாள் வச்சு யூஸ் பண்ணலான்னு நினச்சா அது டோட்டலாக அழுகி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நல்லா பழுத்த வாழைப்பழத்தை கூட இன்னும் ஒரு 2 நாள் இதே ஸ்டேஜில் வச்சுருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த மாதிரி வாழைப்பழத்தோட காம்பு வந்து நல்லா டிப் ஆகுற அளவுக்கு இந்த மாதிரி வச்சிடுங்க. இந்த மாதிரி வாழைப்பழத்தோட காம்பு வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா பழம் இன்னும் 2 நாளைக்கு கெட்டு போகாமல் இதே ஸ்டேஜில் இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஸ்ப்ரேவே போதும். அதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து எத்தனால் இல்லைனா எத்தில் ஆல்கஹால்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் கொஞ்சமாக பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்யூவை நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டிருக்க இடத்துல இந்த மாதிரி ஜென்டிலாக ரப் பண்ணுங்கள். பாருங்கள், நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ நெயில் பாலிஷ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிருச்சு. பர்ஃப்யூம் மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி சானிடைசர் வச்சு கூட நீங்கள் உங்கள் நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா சானிடைசரோட மெயின் இன்க்ரீடியண்ட்டும் எத்தில் ஆல்கஹால் தான். சானிடைசரை இந்த மாதிரி டிஷ்யூவில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த டிஷ்யூவை நெயில் பாலிஷ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. நெயில் பாலிஷ் ரிமூவர் தனியாக கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்க பர்ஃப்யூம் ஸ்ப்ரே அப்புறம் ஹேண்ட் சானிடைசரே போதும். நெயில் பாலிஷை சூப்பராக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது 5th டிப் என்னன்னு பார்க்கலாம். லெமன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சு கொஞ்ச நாள்லையே அதோட ஸ்கின்லாம் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். ஈவன் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதே நிலமை தான். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் லெமன் வாங்கினதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி ஆயிலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களோட லெமன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பர் இல்லைனா அலுமினியம் ஃபாயிலை கட் பண்ணி கூட நீங்கள் லெமனை ரேப் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அப்போவும் உங்களோட லெமன் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நான்வெஜ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையை என்ன தான் ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவுனாலும் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லை இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை 2 கையிலையும் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். அதோட சாறு வந்து உங்கள் ஹேண்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் கழுவுன நான்வெஜ்ஜோட ஸ்மெல் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். பர்டிகுலராக நம்ம மீனெல்லாம் கழுவுனோன்னா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு போகவே போகாது.
அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலையை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் போய் உங்கள் கை ஃபுல்லாக அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்துடும். நெக்ஸ்ட் டைம் நான்வெஜ் கழுவும் போது நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இன்கேஸ் இந்த மாதிரி கீ செயின் இல்லாமல் தனியாக நம்ம வீட்டு சாவி வச்சுருந்தோன்னா அது கண்டிப்பாக மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ஊக்கை நீங்கள் சாவியோடு மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது ஒரு கீ செயின் மாதிரி இருக்கும். எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த கீ செயினை நீங்கள் உங்கள் பர்ஸோட சைடில் இந்த மாதிரி ஊக்க வச்சு மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும், உங்களோட கீ செயின் ரொம்பவே சேஃபாக இருக்கும். நீங்கள் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஹேண்ட்பேக்கோட சைட்லேயும் இதே மாதிரி ஊக்க வச்சு மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி சாவியெல்லாம் நம்ம நார்மலாக ஹேண்ட்பேக் இல்லை பர்ஸோட ஜிப்பில் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி ஊக்கு போட்டு பர்ஸில் இல்லை ஹேண்ட்பேக்கில் மாட்டி விட்டுட்டோன்னா அது நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கோல்டு செயின்லாம் போட்டு விடும்போது நமக்கு ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும், அது கலண்டு விழுந்து மிஸ் ஆகிடும்னு. ஸோ நீங்கள் கோல்டு செயின் இல்லை நெக்லஸ் போட்டு விடும்போதெல்லாம் இந்த மாதிரி ஹூக்கில் ஒரு செல்லோ டேப் வச்சு ரேப் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்களாக கழட்டுற வரைக்கும் அந்த ஹூக் ரிமூவ் ஆகவே ஆகாது. செயின் நெக்லஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி கொலுசில் கூட அந்த திருகாணி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் செல்லோ டேப்பை வச்சு ரேப் பண்ணிக்கலாம். செல்லோ டேப் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ரேப் பண்ணி இருக்கிறது வெளியில் தெரியவே தெரியாது. நம்மளோட பொருளும் பத்திரமா இருக்குங்கிறதுனால நம்ம டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ 9th டிப்ஸ் பார்க்கலாம். ஆரஞ்சுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து ஆரஞ்சோட சென்டரில் அந்த தோல் மட்டும் கட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க, இன்டீரியராக கட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நான் இப்போது தோல் மட்டும் கட் ஆகுற மாதிரி சென்டராக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனை இந்த கட் பண்ண பார்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி லைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் இன்சர்ட் பண்ண ஆரஞ்சு அந்த பீல்லேருந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த ஆரஞ்சு ஃபுல்லாக ஸ்பூனை விட்டு எடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இப்போது நம்ம ஆரஞ்சோட தோலை ரிமூவ் பண்ணிட்டோன்னு சூப்பராக ரிமூவ் ஆயிடுச்சுல. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்பூனை உள்ளே விட்டு ஈஸியாக அந்த சைடு இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் 1 minute கூட கம்ப்ளீட் ஆகலை, அதுங்குள்ளே நம்ம ஒரு ஆரஞ்சோட தோலை கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் சிம்பிளாக ரிமூவ் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் இந்த ஆரஞ்சை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10th டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தோல் உரிக்கும் போது பார்த்தோன்னா அது காற்றுல பறந்து போயிடும், அந்த இடமே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இனிமேல் நீங்கள் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் உரிக்கும் போது கிடைக்கிற தோலை இந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட தோல் பறந்து போய் தனியாக க்ளீன் பண்ணுற வேலை உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை நீங்கள் உங்கள் செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா உங்கள் செடி நல்லாவே ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். இது ஒரு நல்ல ஃபர்டிலைசரும் கூட. இனிமேல் எப்போல்லாம் நீங்கள் வெங்காயம் பூண்டுலாம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.